ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா மொறுன்னு சுவையான ராகி பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ராகி பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா கலந்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நறுக்கியிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகா துண்டாக நறுக்கி எடுத்து சேர்த்திக்கலாங்க. அடுத்தது கொத்தமல்லி தலையை நறுக்கி எடுத்து சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக முருங்கைத்தலையும் நறுக்கி சேர்த்திக்கிறேங்க. ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாங்க. இது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்திக்கலாங்க. அடுத்தது நான் இன்றைக்கி வீட்டில் இட்லிக்கு அரைச்ச அரிசி மாவு இருந்ததுங்க, அதை நான் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அரிசி பவுடராக கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக சேர்த்திக்கிறோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இது பக்கோடா வந்து நல்லா மொறுன்னு வரத்துக்காக எண்ணெய் சேர்த்திக்கிறோம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சம் கலந்து வச்சுருக்கோம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி பிசையக்கூடாதுங்க, நல்லா தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் போட்டு எடுத்துக்கலாம். சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும். சின்ன துண்டாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பக்கோடா நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு சவுண்ட் கேட்குங்க. அப்போ நல்லா மொறுன்னு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாங்க. நல்ல மொறுப்பான சுவையான ராகி பக்கோடா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.